இந்த படத்தை சுருக்கமாக சொல்லணும்னா சுந்தர் சி கிட்ட இருந்தே ஆரம்பிக்கலாம். தலைவர் 173 படத்திலிருந்து விலகுகிறேன் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டார். இது ஏன் எங்கேயோ ஒரு இடத்துல ஈகோ அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஒன்று வெளியில் முட்டிக்கிட்டு கிளப்பி வந்திருக்கும். அதுதான் இந்த காந்தாவோட படத்தினுடைய கதையும் கூட. ஸோ கதைக்குள்ளார போயிடுவோம். எம்கே தியாகராஜ பாரோட கதையை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட கதை தான் இந்த காந்தா. இந்த சாந்தாங்கிற கதையை கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே பொட்டிலேயே கடந்திருக்குது. பாதி படம் எடுத்துட்டு மீதி மாடர்ன் ஸ்டுடியோங்கிற நிறுவனம் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அதே ஹீரோ, அதே டைரக்டர், கதாநாயகி மட்டும் வேற ஒருத்தங்க. ஸோ இந்த படம் திரும்ப ஆரம்பிக்குது. அப்படிங்கிறப்ப இந்த ரெண்டு ஆளுமைகளும் எப்படி ஈகோவை விளக்கிக்கிட்டு இதுக்குள்ளார படம் பண்ண போகிறாங்க, இல்லை ஈகோவோட படம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்டை கிரியேட் ஆகுது ஓப்பனிங் சீன்லேயே. அதே வேளையில் கதாநாயகி அறிமுகமாகிற பாக்கியஸ்ரீ குமாரிங்கிற கேரக்டர் இந்த படத்தில் பண்ணுறாங்க. இவங்க பர்மாவிலிருந்து வந்த தமிழ் பெண். ஐயாவுடைய வளர்ப்பில் இவங்களும் வளர்கிறாங்க. தான் சொல்கிறத தாண்டி ஒரு நூல் வேறு எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஓப்பனிங் அன்றைக்கே சத்தியம் வாங்குறாப்புல, அவனை காலி பண்ணுறது நீ தான், இந்த படத்தினுடைய கதாநாயகியும் கதாநாயகனும் குமாரியான நீ தான் அப்படின்னு ஐயா சொல்ல, சரி அப்படின்னு அந்த கதாநாயகியும் சத்தியம் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் டைரக்டர் ஆக்ஷன் சொல்கிறதுக்கு முன்னாடியே ஹீரோ நான் தாண்டா எல்லாத்தையும் சொல்லுவேன் அப்படின்னு ஃப்ரேமை பக்கத்தில் வை, ஃப்ரேமை எனக்கு இப்படி வை, என் ரசிகர்கள் என்னோடய லெஃப்ட்டை தான் ரசிப்பாங்க அப்படின்னு எக்கச்சக்க கட்டுப்பாடுகளோட படத்தை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. டைரக்டரை டம்மியாகவே உட்கார வைக்கிறாங்க. குமாரியான கதாநாயகி டைரக்டர் ஸ்டார்ட் சொன்னால் மட்டும்தான் நடிப்பேன் அப்படின்னு அவங்க பங்குக்கு ஹீரோ மேலே ஈகோவை செலுத்துகிறாங்க. இந்த ஈகோ ஒரு கட்டத்தில் காதலாக மாறுது. காதல் வேறொரு கட்டத்துக்கு நகர ஆரம்பிக்கிறப்ப ஐயாவுக்கு ஒரு பக்கம் காண்டாவது, நம்மக்கிட்ட சத்தியம் பண்ணாமல் இப்படி தடமாறி போகிறாளே, இவளை ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு இவருக்கும் தோணுது. படத்தினுடைய 2ஆம் பாகம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் உள்ளுக்குள்ளார வருது. படம் வேக எடுக்க ஆரம்பிக்குது. இங்கே நடந்த சம்பவத்துக்கு யார் காரணம், கதாநாயகனா இல்லை டைரக்டரா இல்லை வேறு யாராவதா அப்படிங்கிறத படத்தினுடைய எண்டு. ஸோ இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக ப்ரொடக்ஷனுக்குள்ளாரையே இருந்து மெல்ல மெல்ல செதுக்கி கல்லை ஒரு சிலையாக மாற்றி இருந்திருக்காங்க. அந்த மாதிரி ஹோம் ஒர்க் அப்படிங்கிறது இந்த படத்துக்கு நிறையா நடந்துருந்துருக்குது. ஒரு பீரியட் ஃபிலிம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி அந்த காலகட்டத்தில் இருந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இதுக்குள்ளார கொண்டுட்டு வர்றதுக்கு பெரும்பாடு பட்டிருக்காங்க. இதில் துல்கர் சல்மான் ரொம்ப மெனக்கட்டு இது அவருடைய ஒரு பொக்கிஷமான ஒரு படமாக தான் இது பார்க்கப்படும். ஒரு டைரக்டர் எவ்வளோ ஈகோ பிடிச்சவன் அப்படிங்கிறது ஒரு சீன் கண்ணாடி முன்னாடி போய் நின்று பேசணும் துல்கர் சல்மான். அது 4 ஸ்டெப்பு தான். அந்த 4 ஸ்டெப்புக்கும் 4 பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஆகணும். இந்த காட்சியை சமுத்திரகனி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இவர் ரிவேஸ்லேயே நடந்துக்கிட்டு இவர் சொல்கிற இடத்துக்கு மார்க் பண்ணு அப்படிம்பார். ஹீரோவை எவ்வளோ நோஸ் கட் பண்ண முடியுமோ, அவமானப்படுத்த முடியுமோ, ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒவ்வொரு அவமானமாக படுத்தி அந்த இடத்துல மார்க்னு சொல்லிட்டு வருவார். துல்கர் அந்த இடத்துல அந்த கேரக்டரை பண்ணுவாப்புல, பின்னிருப்பாப்புல. 4வது ஸ்டெப்பில் பேசிட்டு போய் கண்ணாடி முன்னாடி தலையை அடித்த தலை ரத்தம் தெறிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு பக்கம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி துல்கர் சல்மான், அதுக்கு டஃப்பு கொடுக்குற மாதிரி சமுத்திரகனி, இதுக்கு நடுவில் ஒரு ரோஜா பூ மாதிரி அழகா குமாரி அவ்வளோ அழகாக பாக்கியஸ்ரீ ப்ரெசென்ட் பண்ணியிருந்திருக்காங்க இந்த படத்தில். சில காட்சிகளை சொல்லணும் அப்படின்னா, சேரில் உட்காந்து பூவை காதலிக்கிட்ட கொடுக்கணும். இதுதான் சீனு. இந்த சீனை நாகேஷாரை தாண்டி யாருமே பண்ண முடியாது. அதவே தான் துல்கர் சல்மானும் இந்த இடத்துல பண்ணியிருந்திருக்காரு, அவரோட ரெஃபரன்ஸை எடுத்து. அதே போல் கதாநாயகி அடிப்பாங்க கன்னத்தில். அதை ரிப்பீட்டடாக டேக் 1 டேக் 2 டேக் 3 அப்படின்னு திரும்ப வாங்கி கன்னத்தில் அடிக்க அதை பிளாக் அண்ட் ஒயிட்குள்ளார சேஞ்ச் ஓவர் ஆகும். இங்கே சிவாஜி கணேசன் அவர்களை தாண்டி வேறு யாருமே உங்களுக்கு ஞாபகத்திலேயே வராது. கலரில் வரப்போ மட்டும்தான் துல்கர் சல்மான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிவார். அதே போல் ஓப்பனிங் சீனே ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட்டில் பிளாக் கலர் கூலிங் கிளாஸ் போட்டு உள்ள என்ட்ரி ஆகிற இடம், சின்னவர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த காலகட்டத்தில் திரு எம்ஜிஆர் அவர்களை அழகாக உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். இதெல்லாம் உங்களுக்கு ரிமைண்டர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் படங்களை பார்த்து ரசித்து கொண்டாடி இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்திருக்கணும், அல்லது அதை பற்றி நீங்கள் படித்த ஆளாக இருந்திருக்கணும். அப்படி எல்லாமே ஒவ்வொரு காட்சிகளும் உங்களுக்கு பிரதிபலிக்கும். ஸோ இந்த படம் எல்லாருக்குமானதா அப்படின்னா யங்ஸ்டர் வாய்ப்பு மிக குறைவு. பிளாக் அண்ட் ஒயிட் காலகட்டத்தில் இருந்து படம் பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன், எனக்கு சினிமாவை கிளாசிக்காக ப்ரெசென்ட் பண்ணால் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும், ஒரு வித்தியாசமான திரைக்கதை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இந்த படத்தை தேட்டரில் போய் தயவு செய்து பாருங்கள். நீங்கள் துல்கர் சல்மானை அவ்வளவு கொண்டாடுவீங்க, அவருடைய பர்ஃபார்மன்ஸை. ஸோ இதே போல் நம்ம சேனலில் மற்ற படங்கள் ரிவ்யூ இருக்க பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.